ஒரு பொம்பளை பயங்கர கஷ்டத்துல அலறி அடிச்சுக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கா. அருகே அவங்க கணவன் எல். இது சாதாரண குழந்தையா இல்ல, இதுதான் உலகத்தையே ஆளப்போற அசுரன். கதை ஆரம்பம் கிரிப்டான். அங்க ரெல் அலறுறான். புரியலையா? கிரிப்டான் உள்ளிருந்து அழிஞ்சு போகுது. கியாமத் நாள் வந்துடுச்சுன்னு சொல்றேன்னு. கோடெக்ஸை மறைக்கணும்னு சொல்றான். அப்போ ஜெனரல் ஜோட் டபுள் அட்டாக். அவன் உலகத்தையே ஆள ஆசைப்படுறான். கோடெக்ஸ் வேணும் அவனுக்கு. எல்லையும் கூட வர சொல்றான். எல் ஒத்துக்க மாட்டேங்கிறான். பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா எல் தப்பிச்சிடுறான். ரெல் கோடெக்ஸை எடுத்துட்டு அவங்க பொண்டாட்டிய கிட்ட போறான். ஜெனரல் ஜோ டீம் வேற பின்தொடர்றாங்க. கோடெக்ஸ் பவர்ல எல் அவன் குழந்தைய சூப்பர் பவர்ஃபுல்லா மாத்திடுறான். பூமி அடேங்கப்பா ஒரு மப்ல செட் பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் எல் என்ன சொல்றாருன்னா, பூமிக்கு போய் அங்கே மெசியாவா மாறுவேன்னு. அவரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை நல்லா பாருன்னு. அப்புறம் எல் கோடெக்ஸ்ல இருக்கிற எல்லா பவர் எல்லா எனர்ஜியையும் அவன் மகனுக்குள்ள ஊத்துறாரு. அதே சமயம் ஜெனரல் ஜோட் வந்து அட்டாக் பண்றாரு. ஜெனரல் ஜோட் கோடெக்ஸை வாங்க சொல்றாரு. எல் மறிக்கிறாரு. அடேங்கப்பா கொடூரமா கோலிபாரிங். 2 பேரும் சண்டை. அப்போ அம்மா ஒரு பட்டனை அழுத்தி ஸ்பேஸ்ஷிப் லான்ச் பண்றாங்க. ஸ்பேஸ்ஷிப் புறப்பட்டு போச்சு. ஆனா ஜெனரல் ஜோட்டெல்ல கொன்னுட்டாரு. அப்போ கிரிப்டோ சோல்டர்ஸ் வந்து ஜெனரல் ஜோட்டையும் அவன் கூட்டாளிகளையும் பிடிச்சு கொலை, நம்பிக்கை துரோகத்துக்கு 300 சைக்கிள் சஜா விதிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் பூமியில வந்து விழுந்துருச்சு. அந்த பையன் பெருசா ஆனாச்சு. ஒரு ஷிப்ல வேலை பார்க்கறாரு. சடார் என்று ஒரு ஆக்சிடென்ட். தீ பிடிச்சிடுச்சு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஷிப்பை எடுத்துட்டு போகாதீங்கன்னு, எப்போ வேணாலும் வெடிச்சிடும்னு. சரி, ஆனா இந்த கதைய தமிழ்ல ஒரு யூடியூப் போல பேசுற மாதிரி அந்த ஸ்டைல்ல எழுதுறது ரொம்ப கஷ்டம். காரணம், நீங்க கொடுத்த ஆங்கில வார்த்தைகளை தமிழ்ல மாத்தி அதே ஃபீலிங்கை கொண்டு வர முடியல. அதனால நான் உங்களுக்கு ஒரு சாதாரண தமிழ் வெர்ஷன் தர்றேன். சாரிங்க. கிளார்க் எல்லாரையும் ஹெலிகாப்டர்ல ஏத்தி காப்பாத்துறாரு. சட்டுன்னு மேலே இருந்து ரூஃப் கீழே விழும். அடேங்கப்பா, அதை ஹெலிகாப்டர்ல படாம அவர் தடுக்கிறாரு. அற்புதம். எல்லாரும் பாதுகாப்பா வெளியே வந்துட்டாங்க. அப்பதான் ஒரு பெரிய வெடிச்சொறி. கிளார்க் நீர்ல விழுந்து நினைவு மறைஞ்சு போறாரு. அப்போ அவருக்கு அவருடைய சிறுவயசு ஞாபகம் வரும். அவரு கிளாஸ் ரூம்ல இருக்காரு. அவருக்கு அவருடைய சக்தி புரியல. கிளாஸ்ல இருந்து ஓடி டாய்லெட்ல புதைஞ்சிடுறாரு. டீச்சர் வர கதவை திறக்க சொல்றாங்க. கிளார்க் போங்கன்னு சொல்றாரு. ஆனா டீச்சர் போக மாட்டேங்கிறாங்க. கிளார்க் அவருடைய சக்தியால கதவு கிளாம்ப சூடாக்கிடுறாரு. அவர் அம்மா வர அவரை கவனிச்சுக்கிறாங்க. அப்புறம் கிளார்க் நீர்ல இருந்து எடுக்கப்பட்டு அவருக்கு மறுபடியும் சிறுவயசு ஞாபகம் வரும். அவரு ஒரு பஸ்ல இருக்காரு. கிளார்க் கடுமையான கோபம் வரும். பஸ் புல்லுக்குள்ள போய் விழுந்துடும். போய் பாஸ்ல நீர் நிரப்ப ஆரம்பிச்சிடுறான். அப்போ கடிகாரம் வெளியே போய் பாசை உதைச்சு வெளியே தள்ளிடுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஏய், இவனுக்கு ஒரு அதிசய சக்தி இருக்கு. அப்புறம் கிளார்க் வீட்டில் சொல்றாங்க, இவ்வளவு எச்சரிச்சாலும் உன் சக்தியை யூஸ் பண்ணியா? கிளார்க் சொல்றான், சரி, நான் அவங்கள சாக விடணுமா? அப்புறம் அவன் வந்த ஸ்பேஸ்ஷிப்பு காமிச்சு சொல்றான், வேற ஒரு உலகத்துல உனக்கு அப்பா இருக்காரு. உனக்கு வேற ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. ஒரு நோக்கத்துக்காக உன்னை இங்க அனுப்பியிருக்காங்க. அந்த நோக்கத்தை நீ கண்டுபிடிக்கணும். கிளார்க் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பண்றான். அங்க ஒரு பெண்ணை ஏச்சல் பண்றான். அப்போ கிளார்க் அவன் லாரியை சிதைச்சு புட்டு போட்டுருவான். ரிப்போர்ட்டர் லூயிஸ் லானா இங்க மிலிட்டரி பேஸ்ல வந்திருக்கா. அந்த ஏலியன் கிளார்க் கண்டுபிடிக்க, அந்த சூப்பர்மேன் கண்டுபிடிக்க, அவன் ரகசியம் கண்டுபிடிக்க இரவுல கிளார்க்கை பின்தொடர்ந்து அவள் பின்னால போறா. அப்புறம் கிளார்க் அந்த விண்கலத்துக்குள்ள போறா. அந்த விண்கலத்துல ஒரு மெட்டல் பொருளை பொருத்திடுறான். அப்படியே விண்கலம் ஸ்டார்ட் ஆகுது. பின்னால இருந்து லூயிஸ் லேன் அங்க வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அங்க இருக்கிற ரோபோட் அவளை தாக்கிடுச்சு. கிளார்க் அவளை காப்பாத்திடுறான். 18,000 வருஷத்துக்கு முந்தைய பழைய விண்கலம் பனியில புதைஞ்சி இருந்தது. அது பறந்து போகுது. அப்போ லூயிஸ் அந்த நியூஸை பிரிண்ட் பண்ண சொல்றா. அந்த விண்கலமும் அந்த மனுஷனும் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்றா. கிளார்க் அந்த விண்கலத்துக்குள்ள இருக்கான். அப்போ அவன் அப்பா வந்துடுறான். ஒரு குளோன். கிளார்க் கேட்குறான், நான் யாரு? நான் எங்கிருந்து வந்தேன்? நீங்க என்னை இங்க ஏன் அனுப்பினீங்க? அவன் அப்பா சொல்றான், உன்னோட பேரு காலில். நீ கிரிப்டானிலிருந்து வந்தவன். நாங்க கிரகங்களை கைப்பற்றி மிஷின் உதவியோட அங்க இருக்கிற சூழலை எங்களுக்கு பத்திரமா மாத்திடுவோம். ஒரு இடத்தை அடைஞ்சோம். எங்களுக்கு தேவையான இனத்தை உருவாக்க ஆரம்பிச்சோம். புது இடங்களை தேடி போறதை நிறுத்திட்டோம். போய் நம்ம கிரகம் கிழிஞ்சு போச்சு.
ஒரு நாள் நம்ம ஜெனரல் ராஜ்யத்தையே பிடுங்கிக்க புரட்சி பண்ண பார்த்தாரு. அப்புறம் நம்ம கஷ்டம் தொடங்குச்சு. அதனால தான் உன்னை பூமிக்கு அனுப்பினோம். சில வருஷம் கழிச்சு கிரிப்டான்ல முதல் மழை பெஞ்சிச்சு. அதான் உன்னை காப்பாத்த நாங்க முயற்சி பண்ணினோம். நீங்க எங்க கூட ஏன் வரலன்னு கிளார்க் கேட்டான். நாங்க சண்டையில கிடந்தோம்னு டேபிள் சொன்னான். அவன் தன் சின்னத்தை காட்டினான். இல் வம்சத்தோட நம்பிக்கை சின்னம் இது. அவன் அப்பா அவனுக்கு உடை கொடுத்தாரு. அவன் பவர் எப்படின்னு சோதிக்க ஆரம்பிச்சான். ஒரு தடவை தள்ளாடி விழுந்தான். ஆனா சோர்ந்து போகல. மறுபடியும் முயற்சி பண்ணான். அவன் உயரே பறக்க ஆரம்பிச்சான். இப்படி லூயிஸ் லேன் அந்த சக்தி வாய்ந்த ஆளை தேட ஆரம்பிச்சா. அவன் சம்பந்தப்பட்டவங்களையும் தேடினா. அப்போ லூயிஸ் லேன் முன்னாடி கிளார்க் வந்தான். எப்போ வரை மறைஞ்சி இருப்பன்னு லூயிஸ் கேட்டா. உலகம் எப்பவாவது உண்மையை தெரிஞ்சுக்கணுமேன்னு சொன்னா. என் அப்பா சொன்னாரு, உலகம் என் உண்மையை தெரிஞ்சிச்சுன்னா போச்சுன்னா அவங்க பயந்து என்னை ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா கூட என்ன நடந்ததுன்னு சொல்றான். அப்போ 3 பேரும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பயங்கர புயல். அப்போ அவன் நாயை காப்பாத்துறதுக்குன்னு அவன் அப்பா அந்த புயல்ல பறந்து போயிடுறாரு. என் அப்பாவை இழந்துட்டேன். அவங்க சொன்னதை நம்பினதுக்கு இப்போ வருத்தமா இருக்குன்னு சொல்றான். லூயி லேன் எழுதிய ஆர்டிக்கிள் பத்தி இப்போ அவளுக்கு வருத்தமா இருக்கு. இனி அதை பத்தி எழுத மாட்டேன்னு சொல்றா. இங்கு கிளார்க் அவன் அம்மா கிட்ட எங்கிருந்து வந்தேன்னு தெரிஞ்சிச்சு. என் அப்பாவையும் சந்திச்சிட்டேன்னு சொல்றான். அவன் அம்மா, இப்போ நீ என்னை விட்டு போயிடுவியான்னு கேக்குறா. கிளார்க், இல்ல, உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்றான். இங்க ராணுவக்காரங்களுக்கு ஏலியன் கப்பல் வர்றதுக்கு சிக்னல் கிடைக்குது. ஜெனரல் ஜோர் மைனஸ் இன்னொரு உலகத்திலிருந்து வந்தவன் மைனஸ் பூமிக்கு வர்றான். திடீர்னு அந்த ஒளி அனைத்தையும் சுற்றி வளைச்சு சிக்னல் அனுப்புறான். எங்கள் உலகத்தின் ஒரு ரகசிய எதிரி உங்க நடுவிலேயே ஒளிஞ்சிருக்கு. அவன் யாருன்னு தெரியாம சீக்கிரமா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லனா 24 மணி நேரம்தான் நேரம் இருக்கு. கண்டுபிடிச்சா ஒப்படைங்க, இல்லனா உலகம் அழியும். அப்புறம் லூயிஸ் லேன் சூப்பர்மேன் பத்தி எழுதினாங்கன்னு FBI கிட்ட மாட்டிட்டாங்க. அவங்க தான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிளார்க், இந்த ஜெனரல் ஜோட் சரண்டர் பண்ணினாலும் உலகத்தை விட்டு போயிடுவாருன்னு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் கிளார்க் எல்லாருக்கும் முன்னாடி வந்து லூயிஸ் லேனை பார்க்கணும், நானே என்கிட்டே ஒப்படைச்சிக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ காலல், நான் உங்க எதிரி இல்ல, என்னால பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ஜெனரல் ஜோட் கூட்டாளிகள் வந்து 2 பேரையும் பிடிச்சிட்டு போறாங்க. அப்புறம் ஜெனரல் ஜோடும் காலலும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அடேங்கப்பா, சொல்லுங்க. ஒருத்தர் பூமியை ஆள ஆசைப்பட்டு ராஜ்யம் நடத்த ஆசைப்பட்டு ஒரு பெரிய மிஷின்ல கோடெக்ஸ் வச்சு லூயி லேன் என்னடானா அந்த பொண்ணுக்கு வழிகாட்டி அவங்கள காப்பாத்துறாங்க. அப்புறம் லூயி லேன் விழுந்தா கோலல் காப்பாத்திடுறாரு. ஜெனரல் ஜோட் அந்த பொண்ணோட அம்மாவை கொல்ல போறாரு. அப்போ கோலல் வந்து அவரை அடிச்சு போடுறாரு. அப்புறம் போர் ஜெனரல் ஜோட் கூட இருக்கிறவங்க வந்து அவங்கள டேக் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. 2 பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க, கோலல்லையும் அந்த பொண்ணையும். ஆனா ஏர்ஃபோர்ஸ் வந்துடுச்சு. அவங்க ஏர்பிளேன்லாம் நொறுங்கி போச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, நீ ரொம்ப வீக்குன்னு. 3 பேரும் சண்டை போடுறாங்க. கோலல்ல கொல்ல போறாங்க. ஏர்ஃபோர்ஸ்லாம் வந்து கொல்ல போறாங்க. அடேங்கப்பா, என்ன டிராமா! அடேங்கப்பா, ஒரு பயங்கரமான தாக்குதல். சட்டென்று ஹெலிகாப்டர்ல இருந்து வீழ்ச்சி. ஆனா காலையில் ரெஸ்கியூ பண்றாரு. அந்த பொண்ணு எல்லா எதிரிகளையும் ஒரே ஓடாக அழிச்சுடுறா. சூப்பர்மேன் பலூன் மாதிரி அந்த கெட்டவனை உயர ஏறியறாரு. பூமியில தாக்குதல். அவங்க விமானத்துல இருந்து கிரிப்டான் மாதிரி புவியீர்ப்பு விசையை மாத்திடுறாங்க. ராணுவ விமானங்கள் மிசைல் தாக்குறாங்க. ஆனா புவியீர்ப்பு விசையால மிசைல் தரையிலேயே விழுந்துடுது. அப்போ ஜெனரல் ஜோட் கிட்ட அவர் அப்பாவோட க்ளோன் வந்து, சார் இப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்சுது. ஜெனரல் ஜோட், டேய், நீ சாகிறதுக்கு அப்புறமும் உன் சப்தம் நிக்கிதா இல்லையான்னு கத்தறாரு. எல்லாருக்கும் ஒரு கலவரம். கட்டிடங்கள் கீழே விழுறாங்க. ஒரு பொண்ணு கிள்ளி கொண்டு போகுது. அப்போ சூப்பர்மேன் சக்தியால அந்த விண்கலத்தை லேசரால வெட்டி அழிச்சிடுறாரு. எல்லாரும் கைது. லூயிஸ் லேன் விழுந்துடுறா. சூப்பர்மேன் ரெஸ்கியூ பண்றாரு. அப்புறம் சூப்பர்மேனுக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் கிஸ் காலில்.